இது தமிழகத்தின் அரசியல் களமானது 2026ஆம் ஆண்டை நோக்கி பயணித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றிக்காக முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்ற விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம். இந்த சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்கி அக்டோபர் மாதம் மாநாட்டை நடத்தி முடித்துள்ள நடிகர் விஜய் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சியில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை வெளியிடுகிறார். இந்த நூலை உருவாக்கியவர் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. இந்த நிகழ்ச்சியில் முதலில் திருமாவளவன் பங்கேற்பதாக இருந்த போதிலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற சமூக வலைதளத்தில் விசிகாவின் அந்த எக்ஸ் ட்விட்டர் பதிவில் வெளியான அந்த பதிவு, அதை தொடர்ந்து சர்ச்சை, அதன் பின்னர் விஜய் நூல் வெளியீடு, நடிகர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் திருமாவளவன் பங்கேற்பு ஆகிய செய்திகள் அடுத்தடுத்து வந்ததால் விசிகா கட்சிக்கு ஒரு நெருக்கடி உருவானது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் பங்கேற்பாரா மாட்டாரா என்ற கேள்வி எழுந்த சூழ்நிலையில் அதில் பங்கேற்க போவதில்லை என்று இன்று காலையில் கூட அறிவுறுத்தல் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் அதில் பங்கேற்காததன் காரணம் என்ன என்பதையும் அவர் விளக்கமாக தெரிவித்து விட்டார். இதனால் அழைப்பிதழிலேயே திருமாவளவன் பெயர் இடம்பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இன்று மாலை பாஜக தலைவர் விஜய் அவர் பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சியில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை வெளியிடுகிறார். விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அமைப்பின் நிறுவனருமான ஆதவ் அர்ஜுனா அந்த நூலை உருவாக்கி இருக்கிறார். நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களிடம் மற்றும் பல்வேறு தரப்பினரிடம் அம்பேத்கர் குறித்த கருத்துக்களை கேட்டு தொகுத்து அந்த நூலை வெளியிடுகிறார். தமிழகத்தில் அம்பேத்கரை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு நிர்வாகி வெளியிடும் விழாவில் அந்த கட்சியின் தலைவர் கலந்து கொள்ளாதது ஒரு புறம் சர்ச்சையில் இருந்தாலும் திமுகவின் நெருக்கடி அழுத்தத்தால் பங்கேற்கவில்லையா என்ற ஒரு கேள்வியும் சர்ச்சையும் இன்னும் அந்த விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நடிகர் விஜய் இந்த விழாவில் நூலை வெளியிட்டு என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் கட்சிகளிடம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் தமிழக மக்களிடமும் அந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏனென்றால் விஜய் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியில் அவர் இந்த நூல் வெளியீட்டு விழாவை புறக்கணித்தவர்கள் தொடர்பாக விமர்சிப்பாரா அல்லது அதை கடந்து செல்வாரா, வெறும் கூட்டணி கட்சி தொடர்பாக அவர் என்ன அறிவிப்புகளை வெளியிடப்படுகிறார், தாவேகாவின் 2027 தேர்தல் வியூகம் சட்டமன்ற தேர்தல் பயணம் தொடர்பாகவும் அவரது நடைப்பயணம், அதாவது தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நடைப்பயணம் மேற்கொள்வேன் என்று அறிவித்திருந்தார். அது தொடர்பான முக்கிய அறிவிப்பு இதில் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. மேலும் பல்வேறு கட்சிகள் தாவேகா கட்சியை வரவேற்றும் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. அதில் பாமகவிலிருந்து அது புதிய தமிழக கட்சியிலிருந்து பல்வேறு கட்சிகள் நடிகர் விஜயின் அந்த அரசியல் வருகைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளன. கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விஜயின் அந்த அறிவிப்புக்கு பல்வேறு கட்சிகள் பல்வேறு கட்சிகள் வரவேற்பை தெரிவித்துள்ளன. இதனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மற்றும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து வருகின்றன. காங்கிரஸ் கட்சியும் அந்த முழக்கத்தை நீண்ட காலமாக வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் விஜயின் அரசியல் பயணத்தில் பங்கேற்க போவது யார், விஜயின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன, அவரது தமிழகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், குடிநீரில் கழிவுநீர் கலந்த பிரச்சனையாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் விஜயின் நேரடி கருத்து என்ன, மேலும் சமூக வலைதள ட்விட்டர் மூலமாகவே கட்சியை வளர்க்க இயலுமா என்ற பல்வேறு விமர்சனங்களுக்கும் இன்று நடைபெறக்கூடிய அந்த முதல் நிகழ்ச்சியில் விஜய் விடையளிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முதலில் எங்களது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று கூறிவிட்டு அந்த மாநாட்டை அறிவித்துவிட்டு அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ட்ரம்ப் கார்டு மூலமாக தமிழகத்தில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு புதிய நெருக்கடியை அவர் உருவாக்கி இருக்கிறார். இப்போது இரண்டாவதாக இந்த நடைபெறும் இந்த பொது நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் தங்களோடு கூட்டணியில் பங்கேற்க போகக்கூடிய கட்சிகளுக்கு மேலும் என்ன வாய்ப்புகள் மற்றும் நடிகர் விஜய் தமிழகத்தின் அன்றாட பிரச்சனைகளில் அவருடைய கருத்துக்கள் என்ன, திருமாவளவன் தொடர்பாக அவர் என்ன கூறப்போகிறார், திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்பாக என்ன கூறப்போகிறார், புதிய குற்றச்சாட்டுகள் தமிழக அரசின் மீது என்ன வைக்கப் போகிறார், ஏனென்றால் ஊழல் கொள்ளையடிப்பது ஆகியவை திராவிட மாடல் என்று மாநாட்டில் விமர்சித்த சூழ்நிலையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தாவேகா தலைவர் விஜய் என்னென்ன விமர்சனங்களை முன்வைக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு
அவரது ரசிகர்கள், புதிதாக சேர்ந்துள்ள கட்சி தொண்டர்கள், அரசியல் ஆர்வலர்கள் மற்றும் தமிழக மக்களிடையே அந்த எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.